சென்னையில் அந்த மாநகராட்சி தலைமையகம் அது வந்து ரிப்பன் மாளிகை அங்கே வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அங்கே வெளியே வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வெளியே இருந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிருபர் ஸ்ரீராம் வந்து நேரடியாக போய் அவங்களோட குறைகள்லாம் வந்து கேட்டு விகடன் இணையதளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட வேலை பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்காங்க. ஏன்னா தனியாருக்கு ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடாது இந்த தூய்மை பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாரு. இப்போ அதே வேலையை வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மண்டலம் 5, 6, 7, 3 இப்படின்னு சில மண்டலங்களில் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதனால எங்கள் சம்பளமும் குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து எப்போ வரணும்னு சொல்கிறாங்களோ அப்போ வரணும், எங்களுக்கு லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்கள் வேலையை விட்டு போகணுன்னா போயிடணும், அப்படி தான் எங்களோட சூழல் இருக்குது, எங்களை வந்து நிரந்தர பணியாளர்களாகவும் அவங்கள ஆக்கலை, எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குரலாக இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே மாநகராட்சி கட்டடத்தோட வாசலில் தான் இருக்காங்க. மேயர் பிரியா அந்த பக்கம் போகிறாங்க, அதிகாரிகள் அந்த பக்கம் போகிறாங்க, ஒருத்தர் கூட இறங்கி அவங்கள்ட்ட பேசலை. முதலமைச்சர் கூட அந்த பக்கம் காரில் வந்து போயிருக்காரு. இது என்ன இங்கே போராட்டம் அப்படிங்கிறத கூட எங்கள்கிட்ட கேட்கல அப்படின்னு வந்து அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க. எப்பயுமே காலங்காலமாக எங்களை புறக்கணிக்கிற சமூகம் தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அரசாங்கம் தான் அவங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள்னு அழைக்கக்கூடாது, அவங்க மனசை புண்படுதுன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் பேரெல்லாம் மாற்றினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வந்து உயிருக்கு பயந்து வீட்டில் இருந்த சமயத்தில் அந்த மாஸ்க்குனால கொரோனாலாம் பரவும்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கூட சுத்தப்படுத்தி நம்ம நகரத்தை தூய்மையாக வச்சவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் தான். அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்கு நிரந்தர பணி வழங்கணும்னு கேட்குறது ஒரு பேசிக்கான ஒரு கோரிக்கை. ஆமாம், அவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வே கோர்ட்டுக்கு போய் தான் கிடச்சிது. அதையுமே இப்போ வந்து குறைச்சிட்டாங்க இப்போ தனியாருக்கு போனதுனால. இப்படி இருக்க சூழலில் அதை கண்டுக்க கூட இல்லைங்கிறது தான் அவங்களோட ஆதங்கமாக இருக்குது. எப்படி எங்களை வந்து கூட ஒருத்தர் கூட பார்க்கல அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகலேருந்து இப்போ ஜெயக்குமார் போய் அங்கே ஆதரவு கொடுத்துருக்காரு, தாவேக்காலேருந்து ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் கூட அரசு தரப்பில் எங்களுக்கு யாராவது வந்து பேசணுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. நிச்சயம் அரசு வந்து பேசணும் யாராவது.